இதுதான் நம்ம புது வீடா? இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோமா? வீடு சூப்பரா இருக்குப்பா. ஆமாடா குட்டி, இதுதான் நம்ம புது வீடு. இனிமே நீயும் அம்மாவும் இந்த வீட்டுல தான் இருக்க போறீங்க. சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா? எங்க போயிருக்காவ? அவளை பத்தி இப்ப என்னத்துக்கு கேக்குறீங்க? மா மா எங்க இருக்க? கொஞ்சம் வாயேன். வாங்க வாமா. நட்டப்பா, என்னமோவா மாமியா கடைக்கு உடம்பு முடியலையாம, அவளை போய் பாத்தியா? உன் பொண்டாட்டி தனியா கிளம்பி போயிருக்கா. ஒரு நேக்கு போக்கு தெரியாதவ எந்த பஸ்ல ஏறி எங்க போய் இறங்கினான்னு ஒன்னும் தெரியல. இல்லை, என்னடா அவ போய் சேர்ந்துட்டாளா இல்லையான்னு ஒரு பூனாவது போட்டு கேட்டியா? இந்த பொண்ணை எங்கேயா பாத்துருக்கனே. நெட்டப்பா, சின்ன பொண்ணு ஒரு வாட்டி அவ ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால, அந்த பிள்ளை தானே இது? வாமா, வா வா, வந்து உட்காரு வா. அவங்களும் பையனா ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. கொஞ்சம் உங்களை பத்திரமா பாத்துக்கோ. எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுமா? நான் சாயந்தரம் வந்து உங்ககிட்ட தெளிவா எல்லாத்தையும் சொல்றேன். இல்லை, உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டியா? அவ வேற ஊருக்கு போயிருக்கா. என்ன இதெல்லாம்? நெட்டப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு போற. என்னடா, அவகிட்ட சொன்னியா இல்லையா? அவ ஊருக்கு போயிட்டாளா இல்லையா? இல்லை, உன் மாமியாக்கு முடியல, அவங்கள போய் பாத்துருவாடா. பாவா, அவ தனியா கிடந்து அங்க என்னத்த செய்வா? அப்பா அப்பா, நானும் வேற, நில்லுங்க. அப்பான்னு சொல்லாத. அம்மா, அப்பா இன்னைக்கு என்னைய கூப்பிட்டுக்கிட்டு போய் பேட் வாங்கி தரேன்னு சொன்னாரு. இப்ப வேலைக்கு போறேங்கிறாரு. அம்மா, அப்பா எங்கம்மா போறாரு? வாய் மூடு. அப்பா வேலைக்கு போறாரு, அப்பான்னு கூப்பிடக்கூடாது. நீ அப்பா தானே அவரை அப்பான்னு கூப்பிட்டு சொன்னாரு. இப்ப ஏன் கூப்பிட வேணும்னு சொல்ற? அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. யாரை பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிட்டே பழகிட்டான், அதனாலதான். என்னது? யாரை பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டானே? சின்ன பிள்ளைக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கமா. நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லு, சரியா? நீ வந்தது என் மருமகளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. சரி, வா வா, உள்ள வா. ஆச்சி, பசிக்குதா ஆச்சி? சாப்பாடு தரீல? குட்டி, என்னடா நீ இப்படியே சேட்டு பண்ணிக்கிட்டு இருந்த? அப்புறம் அம்மா உன்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடும் பாரு. இப்ப என்ன தப்பா கேட்டுவிட்டா? சின்ன பிள்ளை பசி எடுக்குது, சோறு கேட்கறேன். சாப்பாடுக்கு பாடு பிள்ளைக்கு கொடுத்தியா இல்லையா? இல்லம்மா, நேற்று நைட்ல இருந்து 2 பேருமே சாப்பிடல. என்னது? நேற்று ராத்திரில இருந்து சாப்பிடலையா? ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லம்மா, ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நேற்று நைட்ல இருந்து சாப்பிடல. ஆமா ஆச்சி, ரொம்ப பசிக்குதா ஆச்சி. மா வாமா, முதல்ல வந்து சாப்பிடு, மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கீதா, கீதா, உன் பேர் என்னப்பா? குட்டி. அத்தா, என்னத்த சொல்லுங்க. அம்மா கீதா, ஒரு 2 தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வாமா. யார் செய்வங்க? புதுசா இருக்காங்க. இது சின்ன பொண்ணோட ஃப்ரெண்டுமா. அவ ஊருக்கு போனது தெரியாம அவளை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களா? நம்ம வீட்லயே தங்குவாங்களா அத்தை? கேள்வி கேட்கறத பாரு. ஏடி, சாப்பாடு கொடுனா சாப்பாடு கூடாண்டி, எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்கற? வரவக்கெல்லாம் நானே ஆக்கி போடணும், அதுக்குதான் கேட்டேன். அவ எப்பவும் அப்படித்தான், சுடு சுடுன்னு பேசுவா. நீ எதுவும் பெருசா எடுத்துக்காது. என்ன, உட்காரு, உட்காந்து இந்த பிள்ளைக்கு ஏதாவது விளையாட்டு காட்டு, சாப்பாடு போட்டு கொண்டு வருவா. சரிங்கம்மா, எனக்கு கூட சாப்பாடு வேணாம், தம்பிக்கு கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் நீயும் ராத்திரில இருந்து சாப்பிடலன்னு சொல்ற. உட்காந்து சாப்பிடு, எதுவும் கூச்சப்படாத. என்னப்பா, ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டியா? கிளம்பிட்டேமா, கிளம்பிட்டேன். நான் போயிட்டு இன்னைக்கு நேரமாவே வந்துருவேன். கொஞ்சம் வேலை இருக்கு நிறையா. இவளை கொஞ்சம் பாத்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. என்ன எதுவும் பிரச்சனைனா போன் போடு, சரியா? அப்பா, காசு கொடுத்துட்டு பாப்பா, மிட்டாய் வாங்க. குட்டி, இன்னைக்கு அப்பா காசெல்லாம் கொடுக்க முடியாது. பக்கத்துல கடையெல்லாம் எதுவும் இல்ல. வரும்பொழுது அப்பா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன், சரியா? ஏலே சுட்டி, இந்த பக்கம் வா 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 வா. ஆச்சி, ஏன் என்னை பிடிச்சி இழுக்கிறிய? அப்பா வேலைக்கு போகையில பைக்ல என்ன ஒரு ரவுண்டு கூப்பிட்டுட்டு போவாரு. குட்டி, என்னடா இங்க வா. ஏப்பா, நீ கிளம்பு. ஆமா, என்ன மதியத்துக்கு மேல வந்து உன் மாமி வீட்டுக்கு போற மாதிரி இருக்கியா இல்லையா? அங்கெல்லாம் என்னால போக முடியாதுமா, அவளே பாத்துக்குவா. என்ன போக முடியாதா? ஏன் போக முடியாது? ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ அங்க போய் தனியா என்னடா பண்ணுவா? ஒண்ணுமே தெரியாதுன்னா எப்பதான் அவ எல்லாத்தையும் கத்துக்கிறது? தனியா ஒரு மாதிரியாவது கஷ்டப்பட்டுட்டோம். ஏய், என்ன நட்டப்பா, நீ எப்பவும் அவளை தனியா அனுப்புனதே கிடையாது. என்ன இதெல்லாம்? நான் வேணா கிளம்பி போகட்டுமா? வேணா நீங்க கிளம்பி போங்கம்மா. போயிட்டு அவ கூட இருந்து ஒரு 10 நாளைக்கு அங்கே இருந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு அப்புறமா வாங்க. சரி சரி, நான் போறத பத்தி அப்புறம் முடிவு பண்றேன். நீ இப்ப வேலைக்கு கிளம்பு. போயிட்டு வரேன், பாத்துக்கோங்க. என்ன தம்பி அங்க எங்கன்னு போய் எதுவும் சேட்டை பண்ணிட்டு இருக்க போறான். சரி, பாத்து போங்க. அப்பா, அப்பா பாய்ப்பா. அப்பா, குட்டி உள்ள வா. அம்மா, அப்பா பைக்ல கூப்பிட்டுட்டு போகாமலே போறாருமா. அம்மா, அது வந்து என்னம்மா, போற வரவங்களாம் அப்பான்னு சொல்லி பைக்ல ஏறிக்கிட்டு போறானா உன் மாமா? என்னவோ தெரியல, எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, உட்காரு உட்காரு. எங்க இவ சாப்பாடு போட போனா ஆளை காணோம், அவ்வளவுதான் போல இருக்கு. சரி, நான் சாப்பாடு போட்டு கொண்டு வரேன், உட்காரு. அம்மா, இனிமே நம்ம இங்கதான் இருக்க போறோமா? அப்பா கூட தான் இருக்க போறோமா? அம்மா, இனிமே நம்ம இந்த அப்பா கூடயே இருக்கலாமா? அந்த அப்பா நம்மளுக்கு வேணாமா? குட்டி, இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? ஏங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. ஹோட்டலுக்கு எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு ஜாலியா ஊர் சுத்திட்டு வரலாமாங்க? போலாம்டா. என்ன எங்க போலாம் சொல்லு, ஜாலியா போய் சுத்திட்டு வரலாம். புது படம் என்னங்க ரிலீஸ் ஆயிருக்கு? ஏதாவது படத்துக்கு போலாம். அப்போ நான் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணவா? சரிங்க, போலாம். அப்பா, என் தம்பி, என் சின்னவனே, ஐயோ முடியலடா, அம்மாவால முடியலடா. ஏலே, அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஊசி ஒன்று போட்டுட்டு வாயேண்டா, ரொம்ப முடியலடா. ஏமா, கண்ட கர்மத்தையும் தின்னுபட்டு வயசான காலத்துல வாந்தி வயிற்று நீ ஏன் அப்படி அவதிப்படுற? இல்லை, எது திங்க சோறு கொடுத்தானே தானடா தின்ன, அது வீணா போனதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்?
இல்லை ரொம்ப முடியலடா. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லைடா. அந்த பக்கத்தில் உள்ள மெடிக்கலுக்கு கூப்பிட்டுக்கிட்ட போய் ஒரு குளுக்கோஸை ஒன்று போட்டு விடுடா. கை காலெல்லாம் அசந்து வருது. ஏங்க இப்போதான் சுத்தமாக கையில் காசே இல்லைன்னு சொன்னீங்க. அத்தை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போக சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது இப்போ? டயனா, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஆ, அம்மா, நான் வேணா அண்ணன்ட்ட சொல்லட்டுமா? இன்னைக்கு டயனாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கே நான் ஏதாவது நகை இருந்தா தான் அடமானம் வைக்கலாம்னு பாக்குறேன். என்கிட்ட கையில ஏதுமா காசு? சம்பாதிக்கிறதுலாம் இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவே சரியா இருக்கு. நான் அண்ணன்கிட்ட சொல்றேம்மா. டயனா, நேராவது பாரு, சீக்கிரம் போய் கிளம்பு. ஆஸ்பத்திரிக்கு போகணும் பாரு. இப்போதான் புருஷனும் பொண்டாட்டியும் படத்துக்கு போகலாம் ஹோட்டலில் போய் திங்கலான்னு பேசிட்டு இருந்தாவ. நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னதை சுத்தமாக கையில் காசு இல்லைங்கிறாவ. என்ன கூப்பிட்டுக்கலாம் டைனா சொல்லிட்டு போகிறேன். ரொம்ப முடியலட்டி, என்னால் உட்கார கூட நிலவரம் இல்லை. என்ன ரொம்ப முடியலையா? ராத்திரி மாத்திரை கொடுத்தேன், வயிற்றுல என்ன நிற்கலையா? வயிற்றுல பறதை நின்றுடுச்சு. உடம்பு தான் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே உட்கார கூட நாடி இல்லாமல் இருக்கான். ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு குளுக்கோஸ் ஒன்று போட்டுட்டு வரலான்னு அவனை கூப்பிட்டேன். அவன் கையில் ஒரு பைசா இல்லைங்கிட்டான். குளுக்கோஸ் ஒன்று ஏற்றிக்கிறீங்களா? நேற்றே உங்களை வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம்னு கூப்பிட்டேன். நீங்கள் தான் வேணாம், என் மகனை மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆண்டி காசு வச்சிருக்கேட்டி, என்னம்மா ஊசி போட்டுக்கிறியாங்கிற, குளுக்கோஸ் ஏற்றிக்கிறியாங்கிற? எம்மா வச்சிருக்கா ரொக்கம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எங்கேயும் யாருக்கிட்டே கடனை கூட தான் வாங்குவேன். ஆனாண்டி வேணாம், வீட்டில் மளிகை சாமான் கூட இல்லை. இதில் நான் வேற உங்களுக்கு ஏன் சிரமத்தை கொடுத்துக்கிட்டு? இல்லைத்தா, நேற்று அவர் 200 கொடுத்தாரு, வச்சிருக்கேன், வாங்க போலாம். ஏட்டி, நேற்று அவள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரிய மாட்டி? நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதுவும் பிள்ளைகளுக்கு ஏதோ கறிய மீனை வாங்கணும்னு என்கிட்டயே 500 கடன் கேட்டு அந்த பையன் 7 மணிக்கு வர சொன்னானே, இவன் 6 மணிக்கு போய் நடு முச்சந்தில நடு ரோட்டில் நிலகாலுக்கு மேலே நின்று கடைசியில் அவன் வரவே இல்லையா. ஏதோ தெய்வச்சாலா என் மருமையன் வந்து அவர் பார்த்துட்டு 500 காசை கையில் கொடுத்துருக்காரு. அதில் தான் 200 எடுத்துட்டு வந்து வாங்கிட்ட கொடுத்த அவ்வளோ இருக்கு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட எதுவும் சொல்லலையே அவரு. வாங்கிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்லுவான்? உங்ககிட்ட சொல்றாரு, என்கிட்ட சொல்லலையே. ஏன் இப்படி கடன் உடனே வாங்கிதான் பிள்ளைகளுக்கு கறிய மீன் ஆக்கி போடணுமா? ஏன் இந்த புரட்டாசி மாசத்துக்கு 1 மாசம் விருது எடுக்கல? அந்த மாதிரி இருந்துட்டு போறோம். சரி விடு விடு, யாருக்கிட்ட வாங்கினா தங்கச்சி புருஷன்கிட்ட தானே இருக்கட்டும், விடு. அடுத்தவங்க கிட்ட வாங்கினா கூட என் மனசு ஏத்துந்திருக்கும். எதுக்கு தங்க வீட்டுக்காரர்கிட்ட வாங்கணும்? அவையில பாவம் கஷ்டப்படுறாங்களோ நஷ்டப்படுறாங்களோ தெரியல. அவர் வற்புறுத்தி கொடுத்தாருன்னா இவரு வேணாம்னு வரசா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா? என்ன பண்றது? ஒரு நேரம் என் பிள்ளை எப்படி இருந்தான், ஆனா இப்ப என் பிள்ளையோட நிலைமையே மாறி போயிருக்கு. உன் குழந்தைகிட்ட வீட்டு செலவுக்கு எதுக்கும் காசு வேணும்னா கேட்டு வாங்க. செலவுக்கு ஏதாவது ரூபா கொடுக்குறானா? ஏத்த என்ன நீங்க என்னம்மா காசு வேணும்னு கேட்டு வாங்குங்கிறீங்க? ஏன் அவங்களுக்கு தெரியாதா வீட்டில் கஷ்டம் இருக்குன்னு? அவங்க வச்சிருந்தா கொடுக்காமலா போயிடுவாங்க. பாவம் தம்பியை என்ன சிரமப்படுதுன்னு தெரியல ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு. நீங்கள் வேற. சரி சரி, இந்தா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு எடுத்துட்டு வா, குடிக்கிறேன். உடம்பு கொஞ்சம் வெளவெளப்பாவது நிற்கும். அப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வரதா இல்லை? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேணாம்டி. இது இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லலை பத்தியா அவரு? வரட்ட பேசிக்கிறேன். அண்டே நான் எதுவும் சொன்னேன்னு அவங்ககிட்ட கேட்காதடி, அப்புறம் என்னைய சத்தம் போடுவா. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கேட்காதுன்னு சொல்லுங்க வேற. அண்ணியே, அண்ணியே எங்க இருக்கா? சொல்லு. ஏன் என்னத்துக்கு கூப்பிட்ட? சாப்பிடுறியா? என்ன நேற்று உன் புருஷனை பேசிட்டேன்னு கோவமா? பேச மாட்டியா என்கிட்ட? ஒரு மாதிரி இழுக்குற சொல்லுன்னு. நான் எதுக்கு வாங்கிட்ட கோவப்பட போறேன்? நீதான் பெரிய சண்டியராச்சே. உன் முன்னாடி யாரும் கோவப்பட்டா நீ சும்மா விட மாட்டல்ல. எப்ப வாங்கிட்ட என்னால கோவப்பட முடியுமா? எனக்கு என்ன உன் மேல கோவம்? உன் அண்ணன், நீ பேசுவ, இடையில நான் யாருப்பா? சரி ரொம்ப சலிச்சுக்காத. என்ன உன் டார்லிங் வேலைக்கு போயிட்டாரா? காலையில சாப்பிட்டுட்டு போனாரா, சாப்பிடாம போனாரா? என்ன புது பழக்கமா இருக்கு? அண்ணன் சாப்பிட்டாரா இல்லையான்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறேன். எதுவும் உள்குத்து இருக்கா என்ன? ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேற்று உன் வீட்டுக்காரரை பேசுனது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கு, அதான். சரி சாப்பிடலன்னா இப்ப எப்படி நீ சாப்பாடு வயலுக்கு எடுத்துட்டு போவலையா? நான் கொண்டு கொடுக்கலாம்னு பாக்குறேன். ஆமா நீயே சொல்லு, நேற்று நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு தேலாம உன் புருஷன் வந்து என்கிட்ட கத்தணும்? இதுதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. சாப்பாடு கொண்டு போறியா இல்ல நான் எடுத்து போட்டுமா? சரி குடு, ரொம்ப சீனா போட்டுக்காத, குடு. ஆமா நீ போய் கொடுத்தா உன் அண்ணன் சாப்பிடுவார? சாப்பிட்டோம், இல்ல நானே அங்க வச்சு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு கொடுமே. நீ செலவுக்கு ஒரு 500 பணம் வேணும், போய் கொடுத்துதான் எங்க அண்ணனை கரெக்ட் பண்ணணும், குடு. என்னடா பூனை பொத்துனா போல வந்து பம்பு தானே பார்த்தேன், இதுக்கு தானே? என்ன இந்த நேற்று ஏதோ சண்டையில அப்படி இப்படின்னு பேசிட்டேன். அப்புறம் இன்னைக்கு செலவு காசு வேணும், யாருக்கிட்ட போறது? அடிச்சாலும் வந்துச்சாலும் அண்ணன் தானே, பரவாயில்ல விடு. நல்ல அண்ணன் நல்ல தம்பி. மைனி சோறு வைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்தே வை. நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு தெரிஞ்சா எங்க அண்ணன் எனக்கு கொடுக்காம சாப்பிடாது. என்ன சோறு சேர்த்து வைன்ற நீ பாட்டுக்கு வந்து நிக்கிறேன், போ சோத்த போடு. ரூவா என்ன கேட்காமலே ரூபா கொடுக்குறேன்? என்ன மைனி, உன் புருஷங்கார இனிமே என் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு சொன்னதும் என்னை இனிமே பார்க்க மாட்டாரா, பேச மாட்டாரா? அவரு கொடுக்காம எனக்கு எங்க இருந்து ரூபா வரும்? இந்த உன் அண்ணன் தான் வாங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போனாரு. என்ன சொல்ற, நிஜமாவா? காசு வேணுமா வேணாமா? வேணாம்னு சொல்லு, நான் படம் எடுத்துக்கிறேன். நல்லா ஆட்டியா போடுவியா? குடு. பாத்தியா என் அண்ணனுக்கு என் மேல உள்ள பாசத்தை? உன்னை விட என் அண்ணனுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பாசம் பாயசம் எல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும்
சரி அதெல்லாம் இப்ப ஏன் பேசுற விடு, கல்யாணத்தை பத்தியே பேசாது, எனக்கு அப்புறம் பீப்பு டென்ஷன் அதிகமாகுது. ம் ஆகும்டா ஆகும் உனக்கு. செல்லக்குட்டி மைனி நீதான் எனக்காக என் அண்ணன் கிட்ட பேசி என் அண்ணனை சமாதானப்படுத்தி காசு வாங்கி வச்சிருக்க பாரு புச்சுக்குட்டி. ரொம்ப பண்ணாதடா, ரொம்ப பண்ணாத. சாப்பாடை கொண்டு உன் கண்ணன்ட்ட கொடு. வசந்தி என்ன 7:30 வீட்டு பக்கம் வருது? சரி காசு எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. உனக்கு சாப்பாடு நானே கொடுத்துக்கிறேன். இப்ப என்ன நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், போ போய் குடுவான் பர்சனுக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் சாப்பாடு கொண்டு போறேன்னு சொன்னேன். அதான் காசு கிடைச்சிருச்சுல, அப்புறம் நான் காசு கண்டிதான் போறேன்னு சொன்னேன். சரியான ஆளு தாண்டா நீ. சே அட 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 என்ன ஒரு அன்பா பழகுறீங்க ரெண்டு பேரும். உன் குழந்தை உன்கிட்ட இந்த அளவுக்கு பேசுவாரா? ஏன் உன் குழந்தைலாம் என்ன கீழே நட்டுக்கிட்டேவா போவாரு, உன்கிட்ட பேச மாட்டாரு? அந்த சின்ன பொண்ணு பேச விட்டுட்டாலும் என்ன உன்னை சொல்லு. ஏன் ஒன்னும் இல்ல, சின்ன பொண்ணு எங்க போயிருக்கான்னு கேட்கத்தான் வந்த. உன் ஓப்பியே எங்க போயிருக்கான்னு என்னைய வந்து கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்கியே, என்கிட்ட வந்து எங்க போயிருக்கான்னு கேக்குற? ஒரே வீட்டுல இருந்தாலும் அவ போற இடம் வர இடமெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போற. எங்க போயிருக்கா? அவ அம்மாளுக்கு உடம்புக்கு முடியலையா, அதான் ஊருக்கு போயிருக்கா. ஓஹோ அப்படியா? அவ ஊருக்கு போனதுன்னா அவ ஃப்ரெண்ட குடும்பம் நடத்த அனுப்பி விட்டுருக்காளா? என்ன உளறிட்டு நிக்கிற? ஆமா வசந்தி, உனக்கு செய்தி தெரியாது. இந்த அவ இப்படி ஊருக்கு தான் காலையில போனா, அதுக்குள்ள என் குழந்தை எவளையே கொண்டு வந்து வீட்டுல விட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அதுவும் ஒரு புள்ளையோட வந்திருக்கா. அது யாருன்னு தெரியல. என் மாமியார்ட்ட கேட்டா சின்ன பொண்ணுக்கு ஃப்ரெண்டுங்கிறா. யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும். ரொம்ப ஓவரா பேசாத சரியா? நான் என்ன ஓவரா பேசுறேன்? சரி சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சவனா உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அதனாலதான் எதுவும் விஷயம் வில்லங்கமானதுன்னு கேட்க வந்தேன். வில்லங்கமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வில்லங்கமாக்காம இருந்தா சரிதான். அந்த டைப்பத்தான் அவ எங்க போனா இவ எங்க போனான்னு கேட்க. சரி வேற எதுவும் கேட்கறதுக்கு உண்டா? எனக்கு வேலை கிடக்கு. என்ன வேலை உனக்கு? உன் குழந்தைகிட்ட பேசுறது தானே, வேற என்ன வேலை? ஆமா என் குழந்தைகிட்ட பேசுறதா எனக்கு வேலை. அதனால உனக்கு என்ன? வரியா? நீயும் வா கூட சேர்ந்து பேசலாம். ஐயோ எனக்கு எதுக்குப்பா, வேணாம் வேணாம். என் குழந்தைனே என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, இல்ல உன் குழந்தைகிட்ட நான் என்னத்துக்கு பேச போறேன்? ஆளையும் மூஞ்சி பாருனால ஆளையும் மூஞ்சும் முக்கட்டோட போத்திக்கிட்டு வந்துடுறது வீடு வீடா. மாமா சொல்லுங்க, உங்க மைனிக்கிட்ட சொல்லுங்க. மைனி சொல்லுங்க தம்பி. டைனா கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி வரையும் போயிட்டு வரேன். ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? அப்படியே கையோட உங்க அம்மாவையும் கூப்பிட்டு போங்களே. அவையெல்லாம் ஒரு ஊசி ஒன்று போடணும்னு சொன்னவ. மைனி போயிட்டு வர ரொம்ப நேரம் ஆகும் மைனி. அப்படி ரொம்ப நேரமாச்சுன்னா குளுக்கோஸ் ஒன்று போட்டு ஏற்றி இழுத்துட்டு வாங்களே. அவன் ரொம்ப உடம்புக்கு முடியலன்றாங்க. அண்ணனும் இல்லை. என்னடி அம்மாவை கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க? அதுக்கு தான் உண்மையை சொல்லணுங்கிறது. இருங்க நான் சமாளிக்கிறேன். அக்கா அது வந்து சொல்லுமா சொல்லு. என்ன? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே புது படம் ஒன்று வந்திருக்கு. படம் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேலன்னு பார்த்தேன். அதனால தான் அத்தையும் அழைச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். தம்பியா இந்த மாதிரி வெளியில போற மைனியும் போயிட்டு வர நேரம் ஆகும்னு சொன்னீங்கன்னா சரி போங்கன்னு அனுப்பி வைக்க போறேன். சரி தம்பி போயிட்டு வாங்க, போய் பார்த்து பத்திரமா வாங்க. பொழுதோட வீட்டுக்கு வாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்குலாம் வந்துருவீல? இல்ல மைனி, வர்றதுக்கு ஒரு 4-5 மணி ஆயிடும் மைனி. சரி பண்ண சரி பார்த்து போங்க. அக்கா வரேன்க்கா. சரிம்மா. வெளியில போய் கண்டதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. காயம் கொஞ்சம் சரியா வர வரைக்கும் கொஞ்சம் இதுவா சாப்பிடு என்ன? சரிக்கா நான் பாத்துக்கிறேன். நம்மளும் நம்ம புருஷன் கூட இந்த மாதிரி எல்லாம் எப்ப போக போறோன்னு தெரியல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் வெளியிலன்னு எங்கேயும் போனதில்ல. நமக்கெல்லாம் காலம் முழுக்க இந்த வீடு, இந்த அடுப்படி, இந்த மாட்டுக்கொட்டாதான் சுத்தி பார்க்குற இடம். அட என்ன திருதுப்பட வாங்க. வரமா முன்வாச வழியா வராம பின்வாச வழியா வந்திருக்கிய? அட இந்த பக்கம் வந்தேன், அப்படியே சரி போயிட்டு வரலாம்ட்டு வந்துட்டேன். ஏன் பரவாசப்படி வரக்கூடாதா என்ன? ஐயா அப்படியெல்லாம் இல்ல. எங்க மச்சான் இருக்காரா? வெளியில போயிட்டாரா? காலையில வேலைக்கு கிளம்பி போனாங்க. இந்த மாதிரி நேற்று நீங்க தான் உதவி பண்ணணும்னு சொன்னாங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல. டீ காப்பி எதையும் போட்டு வரட்டுமா? இல்லம்மா அதெல்லாம் வேணாம். மச்சான் எப்போ வருவாரு? அவரை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? எப்போ வருவாருன்னு தெரியல. இது முக்கியமான விஷயமா? போன் போட்டு வர சொல்லட்டுமா? ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, ஆனா முக்கியமான விஷயம்தான். அவர் இருந்தா நல்லா இருக்கும். சரி அவர் இல்லாட்டி என்ன, அதான் நீ இருக்கல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். என்ன ஏதுன்னு முடிவெடுத்து வைங்க. என்ன ஏதுன்னு முடிவு எடுக்கணுமா? என்ன? சரி சொல்லுங்க என்ன? ஒன்றும் இல்லை, தினமும் இந்த கொத்தனார் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் போகிறது, வேலை தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அதான் வேலைக்கு போய் வந்த அலுப்பில் அதில் பாதி காசு குடிக்கவே சரியாக இருக்குது. அதான் ஒரு இடத்துல காசு ஒன்று கேட்டேன். அவங்க மச்சானுக்கு தெரிஞ்ச ஆள், நல்ல பழக்கம். அவங்க பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தான் எழுதி வாங்கிக்கிட்டு எப்பவும் ஒட்டிக்கு பணம் கொடுப்பாங்க. அப்படியா? அதான் மச்சான் ஒரு கையெழுத்து போட்டாருன்னா, மச்சான் இல்லை உங்களுக்கும் தெரிஞ்சவதான். யாரு யாரு சொல்றியா? யாரும் இல்லை, நம்ம வட்டிக்கு விட்டுற வண்டு மிருகம் தான். அதான் நீயாச்சும் மச்சானாச்சும் ஒரு சாட்சி கையெழுத்து போட்டிங்கன்னா கடன் கொடுப்பாங்க. ஒரு 50,000 வாங்கினேன்னா அதை வச்சு ஒரு மளிகை கடை ஒன்று வைக்கலாம்னு பார்க்குறேன். அதுனா நானும் பார்த்த மாதிரி இருக்கும், தங்கமும் பார்த்த மாதிரி இருக்கும், ஏதோ கை செலவுக்கு ஆகும். மளிகை கடை வைக்க போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு 50,000 இருந்தால் போதும். அதான் மாதம் வட்டியே கொடுத்தேன்னா அசலை கூட எப்படியாச்சும் அப்படியே திருப்பி கொடுத்துருவோம் 2-3 மாசத்துல. இந்த 2 ஊருக்கு இடையில எதுவும் மளிகை கடை இல்லை, எல்லாம் டவுனுக்கு போய் தான் வாங்குறாங்க. அதான் இங்கே ஒரு பெரிய கடையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். முருகன் யாரு? எனக்கு ஒண்ணு விட்டு சித்தப்பா தானே. நான் கையெழுத்து கொடுத்தாரேன். எப்ப வரணும்னு சொல்லுங்க, வாரேன். எதுக்கும் மச்சாங்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிக்கிட்டு வாங்க. இதுல அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு?
சரி, அப்ப சாயங்காலம் வரையலா? அப்ப நான் அவர்கிட்ட என்னன்னு பேசிட்டு சொல்றேன், சரியா? சின்ன மச்சான் எங்க? ஆளையே காணோம். இப்பதான் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனவ. அவங்க முன்வாச வழியா போறாங்க, நீங்க பின்வாச வழியா வரீங்க. வந்தா பாத்துருக்கலாம் அப்படி. அப்படியா? சரி சரி. சின்ன மச்சான் வெளிநாட்டு வேலை எதுவும் இருந்தா கேட்டாரு. ஒரு வேலை ஒண்ணு வந்திருக்கு, அதை சொல்லலான்னு பார்த்தேன். வெளிநாட்டு வேலையா? என்னத்துக்கு? இங்க இருந்து சம்பாதிக்கிறத விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு என்னத்துக்கு போக போறாரு? தங்கச்சி ஆஸ்பத்திரி செலவுக்கு நீங்க தானே எல்லாத்தையும் அடமானம் போட்டு கொடுத்தீங்க. அதான் அண்ணா இழந்ததெல்லாம் திரும்ப நம்ம தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தங்கச்சி சொல்லியிருக்கும் போல இருக்கு. இங்க இருந்து அந்த அளவுக்கு காசு சம்பாதிக்க முடியாது. அதனால வெளிநாட்டுக்கு போனா ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த இழந்தது எல்லாத்தையும் திருப்ப வாங்கிடலாம்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்கா போல இருக்கு. அப்புறம் என்கிட்ட தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு, ஏதாவது வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு பார்க்க சொல்லி. நான் விசாரிச்ச இடத்துல ஒரு நல்ல வேலை ஒன்று அமைஞ்சிருக்கு, நல்ல சம்பளம். போனா ஒரு 5 மாசத்துல எல்லா கடனையும் அடைச்சிடலாம். அப்புறம் நீங்களும் நல்லா இருக்கலாம். அப்படியா? இத பத்தியெல்லாம் உங்க மச்சாங்கிட்ட தான் பேசணும். மச்சான்ட்ட நான் பேசுறேன். இது பேசலாம்னு நினைச்சேன். அப்புறம் மச்சான் ரொம்ப அசதியா இருந்தாரு, அதனால அப்படியே வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எதுவும் பேசல. அதான் இப்ப வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போலாம்னு வந்தேன். இப்ப மச்சான் இல்ல. மச்சான் கிட்ட நீங்க பேசிட்டு முடிவு எடுத்து வைங்க. வேலையை பத்தி நானும் சின்ன மச்சான் கிட்ட போன்ல பேசிடுறேன். வெளிநாட்டுக்கு போறதுக்கு எப்பவும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. ஆனா அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் முடிவெடுத்திருக்காங்க. என்னன்னு தெரியல. தங்கச்சியும் 2 வருஷத்துக்கு குழந்தை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார் இல்லையா? அதான் சரி இந்த 2 வருஷம் வெளிநாட்டுல போய் இருங்கன்னு தங்கச்சி சொல்லியிருக்கு. இப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆவறது? எங்கேயாவது போய் சம்பாரிச்சு நல்லா இருக்கட்டுமே. அதுக்குல்ல, இவ்வளவு நாளா எளியும் புடியுமா இருந்தவங்க இப்பந்தான் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. உடனே வெளிநாட்டுக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன். அவரும் அவங்க தம்பியை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாரு. அவ்வளோ தலைவிட்டு போய் சம்பாரிச்சு. நீங்க 2 பேரும் கஷ்டப்பட்டது அவங்களால பாத்துக்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் தம்பி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என் மச்சான். அண்ணங்காரன் நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்கான்னு வெளிநாட்டுக்கு போறாரு பாருங்க. சரி, அவர் வந்ததை நான் பேசுறேன். சரிம்மா பண்ண. அப்ப நான் கிளம்பட்டுமா? இந்த வேலை இங்கதான், நம்ம ஊர்ல தான். அங்க பக்கத்துல 4வது தெருவுல தான் இருப்பேன். சரி, பார்த்து போங்க. என்ன சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லம்மா பரவாயில்ல. வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன். எப்படியோ கடவுளை புண்ணியத்துல கஷ்டப்படாம எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான். கடவுளே, இந்த மாதிரி என் மாமனுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். சொத்து சுகம் சேர்க்க வேணாம். ஏதோ நல்லபடியா 4 பேருக்கு மத்தியில கடனை உடனே வாங்காம வாழ்ந்தா போதும். நீதாயா ஏதாவது எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும்.